லவ்ன்றது ஒரு தடவை தாங்க, அடுத்தவங்க மேலேயோ அடுத்த தடவை வராதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேச போறீங்க. இன்னொருத்தவங்க வந்து லவ்ன்றது எத்தனை வேணா வரலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. லவ் பத்தி லவ்ன்றது ஒரு டைம் பண்ணலாமா இல்ல மல்டிபிள் டைம்ஸ் பண்ணலாமா, ஒரு வாட்டி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அதோட அப்படியே பேரக்கூடாதுன்றது ஒருத்தவங்க பேச போறாங்க. இன்னொருத்தவங்க வேற மாதிரி பேச போறீங்க. ஓகேவா, வாங்கப்பா நீங்க சொல்லுங்க, ஆரம்பிங்க. அதாவது லவ்ன்றது ஒரு தடவை தான் வரணுமா இல்ல மல்டிபிள் டைம்ஸ் வரலாமா? ஒருத்தர் இல்ல பிரேக்கப் ஆயிடுச்சுனாலும் இன்னொருத்தர் மேல வரலாமா? இல்ல பாக்குறவங்க மேல எல்லாம் வரலாமா? அதெல்லாம் வரக்கூடாது, கோவம் வரும். அப்புறம் லவ்ன்றது இப்போ மல்டிபிள் டைம்ஸும் வரலாம்ண்ணா. மேக்ஸிமம் ஒரு 100 3 அவ்வளோதான். 100 நிறைய பண்ணிருப்பீங்க. அந்த டைம்ல 3 பண்ணுவீங்களா? தெளிவா சொல்லுங்க. ஒரே டைம்ல இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக்கப் ஆனா இன்னொருத்தங்க மேல வரலாம். நம்மளுக்கு ரைட் பர்சன் வரைக்கும் 3ன்னு சொன்னீங்க. ஆனா 3ல பாத்தீங்களா ஒரே லவ்வோட செத்துருவாங்க. அது படம்னா. ஓகே, இது நிஜமா? நிஜம்னால ஒரு 3 ஏன் 3 வச்சிருக்கீங்க? லக்கி நம்பரா? லக்கி நம்பர்லாம் இல்ல. அது 3ங்கிறது ஏன் தெரியுமா? நாமோ அதான் 3க்கு அப்புறம் பண்ண முடியாது, பாடியில் தெம்பு இருக்காது. ஓ பாத்தீங்களா, 3க்கு மேல அவனே இருக்க மாட்டான்றான். சூப்பர், பாடியில தெம்பு இருக்காது. அப்படி பார்த்தா ஒண்ணுக்கே உனக்கு. சரி ஓகே, அவர் டேமேஜ் படுத்தாதீங்க பிரதர், அவர் வேற மாதிரி. மல்டிபிள் டைம்ஸ் வரலாம். லைக் எப்படின்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் பீப்புளை லவ் பண்ணக்கூடாது. லைக் ஒரு விஷயம், ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சுன்னா அது நமக்கு செட் ஆகலைன்னா நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். ஆனா வேற ஒருத்தங்கிட்ட போறதுக்காகவே கழட்டி விட்டு போகக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே ஓகே, மல்டிபிள் டைம்ஸ் வரலாம். வரைக்கும் மூவ் ஆன், ரைட் பர்சன் வரைக்கும் லவ் பண்ணலாம். சரி, எனக்கு ஒரு டவுட். அது என்ன வந்து கழட்டி விட்டு போகணும்? அதாவது பிரேக்கப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, கழட்டி விட்டு போறதுன்னா அவங்க என்ன மெக்கானிக்கா? இது எனக்கு டவுட், இது சொல்லி ஆகும். இந்த ஜோக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. அவருக்கு யாரையும் கழட்டி விடல, ஏன்னா அவருக்கு யாரும் வரவில்லை. ஒன் டைம் தான். ஒரு லவ் தான். ஒரு லவ் தான். லவ்ன்றது அவரும் போயிடுவாரு. ஏன் தம்பி ஒரு டைம் தான் இருக்கணுமா? ஏன் நீங்க வந்து பூவே உனக்காக ஃபேனா? அழ ஆரம்பிச்சாரு, கண்ணெல்லாம் கலங்கி. ஒரு லவ் அதுவும் யாருமே இல்லை, என்ன நானே லவ் பண்ணிப்பேன். செல்ஃப் லவ். நான் சும்மா ஜோக் சொன்னா அதையும் சொல்லக்கூடாதுடா. எதனால ஒன் டைம் தான் சொல்றீங்க? சப்போஸ் செட்டால பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அடுத்து நீங்க லவ் பண்ண மாட்டீங்களா? அது வந்து அந்த ஒரு டைம் அவங்க மேல காமிச்ச அந்த ஒரு அன்பை இன்னொருத்தவங்க மேல திரும்பி அதை காட்ட முடியும். சூப்பர் தம்பி, கை கொடுறா, உண்மையா பாராட்டி ஆகணும். இந்த மாதிரி மனநிலைமை வந்து விளையாட்டு இல்ல நிஷா, விளையாட்டு இல்ல. உண்மையா என்ன வந்து யோசிக்க வச்சிருச்சு. என்னன்னா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஒரு தடவை லவ் பண்றோம், அது வந்து லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு காதல் வேணாங்கிறாரு. கல்யாணம் பண்ணிப்பாரு. வேற வீட்டுல கல்யாணம் பண்ணிப்பாரு, அவ்வளவுதானே தம்பி? சூப்பர். ஒன்ஸ் தான். நீ சிங்கிள்ஸ் தான் வருது உனக்கு. ஒரு வாட்டி தான் லவ். ஏன் அதே லவ் இன்னொருத்தங்க கிட்ட காமிக்கணும்? ஓகே, இந்த மூணு லவ் காட்டலாம்ல. அதாவது அதுல இந்த மூஞ்ச பார்த்து வச்சுக்கோங்க. இவர் ஒரு வாட்டி தான் லவ் பண்ணி ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. கரெக்டா? அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. அது எங்க வீட்டுல பார்த்து. ஓ, வீட்டுல பார்த்துப்பாங்க. என்ன தம்பி, அப்ப கூட கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்ல, அப்ப கூட கல்யாணம் பண்ணிப்பேன். அதை நான் பார்த்துட்டு அது என்னன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்காக கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு பாட்டு பாடு, ஏதாச்சும் ஒரு லவ் சாங். அதாவது ஒன்ஸ் லவ் பண்ணுவாராம், அது வீட்டுல பார்த்துப்பாங்க, அதனால நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றாரு. சூப்பர் பிரதர். நெக்ஸ்ட். மல்டிபிளா தான் இருக்கும். மல்டிபிள் பண்ணிட்டே இருப்பீங்களா? இல்ல மல்டிபிள் ஆப்ஷன் சொல்றேன். ஓ, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க 2 ஆப்ஷன் போட்டீங்களா, சிங்கிள்ஸ். ஓகே சூப்பர். இப்போ ட்ரூவான லவ் இருந்தா அது மல்டிபிளா மாறாது, ஃபேக்கா இருந்தா தானாவே மாறிட்டே இருக்கும். ஓகே அதுக்கு மாறிட்டே இருக்க கூடாது இல்ல? இல்ல ஃபேக்கா பண்ணாங்கன்னா அது டைம் பாஸா மாதிரி பண்றாங்க, அந்த மாதிரி இருந்தா ஓகே. அப்ப உங்களுக்கு வந்து 2 முன்னாடி கூட வரலாம் லவ். ஆனா ஃபேக்கா இருந்தாதான். ஃபேக்கா ட்ரூவா இருந்துச்சுனா லாஸ்ட்ல அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. லவ்ன்றவங்க நிறைய வாட்டி வரலாம் வேற பர்சன் கூட. கரெக்டா ட்ரூவா இருந்தா ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க ஃபைனலா. ட்ரூவா இருந்தா நமக்கு அந்த எண்ணமே வராது. ஓ சூப்பர். ஒன் டைம் தானா? ஒன் டைம் தான். இது இம்மார்ட்டல் தானே அப்ப கடைசிக்கும். ஆமா, ஒருத்தவங்க தான். அவங்க ஃபேஸ் மறக்க முடியாது, அவங்க மெமரிஸ் மறக்க முடியாது. அவங்க தான் கல்யாணம் அவங்கள தான் பண்ணுவேன், இல்ல பண்ண மாட்டாங்க. சரி, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. லவ்ன்றது ஒரு வாட்டி பண்ணலாமா இல்ல ஒருத்தர் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா இன்னும் 2-3 வாட்டி கூட பண்ணிக்கலாமா? அது ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து சார். என் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொரு லைஃப்ல இருக்க செகண்ட் சான்ஸ்னு ஒன்று இருக்கதான் போகுது, கண்டிப்பா இருக்கும். ஸோ அதே அளவுக்கு லவ் பண்ண முடியாது, பட் அதை விட கொஞ்சம் கம்மியா லவ் பண்ணிக்கலாம். இல்ல அது வந்து இதோட வேற சம் மேஜிக், அது வேற மாதிரி டிஃபரெண்டா லவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பண்ண தப்ப திருப்பி பண்ண மாட்டீங்க. அதுல பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து இதுல வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது டி நகர் அப்படி போனாங்க, செகண்ட் லவ் பண்ணும்போது அண்ணா நகர் அந்த மாதிரி அண்ணா நகர் அப்படி போய் காதலிக்கணும். அத மாதிரி டிஃபரெண்ட் லவ். சூப்பர்.
லவ் பண்ணா ஒருத்தர் தான். அவர் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அடுத்த லவ் போகவே மாட்டீங்க. ஏன் 2 பேர் காதலிச்சா என்ன ஆகும்? அட் டைம் 2 பேர் காதலிச்சா ஃபயர் ஆயிடும். இல்ல விக்கி, டக்குன்னு கேட்கும்போது அப்படியே நீ உங்களோட ஆசையெல்லாம் கேட்கற பிச்சிருவேன். இப்போ ஒன்று பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா திருப்பி அடுத்து மூவ் ஆன் பண்ணி உங்களுக்கான ரைட் பர்சனுக்காக வெயிட் பண்ண மாட்டீங்களா? ரைட் பர்சன் அது கன்ஃபார்ம் ஆகும்போது அதை பத்தி யோசிக்கலாம். பட் அந்த ஒரு லெவல்ல இருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். லவ் பண்ண ஒருத்தர் தான். மல்டிபிள் சொல்றதை விட ஃபர்ஸ்ட் லவ் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலானது. ஸோ அது வந்து அவங்களால வந்து மறக்கவும் முடியாது. ஸோ நம்ம வந்து செகண்ட் லவ் தேடி போகிறதுக்கு பதிலாக ஒரு ரைட் பர்சனுக்காக வெயிட் பண்ணுறது பெட்டர். ஒன் டைம் தானா? மல்டிபிள் ஒன் டைம்னா ஐயோ நான் சொல்ல மல்டிபிள் டைம் தப்பா நினைச்சிட்டேன். ஒன் டைம் லவ்னு சொல்ல 1 hour லவ்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்க சொல்லுங்க மல்டிபிள் டைம்ஸ். இப்போ ஒருத்தர் கிடைக்கலனா அடுத்து இன்னொருத்தர் பார்த்து மூவ் ஆகணும். இல்ல அவங்க கேரக்டர் சரியில்லை, அவங்க வந்து என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா நாம பிரேக்கப் பண்ணிட்டு அடுத்து கரெக்டா இருக்கவங்கள பார்த்து போலாம். இப்ப தெரியுதா எனக்கு ஏன் அடிக்கடி பிரேக்கப் ஆகுதுன்னு? எனக்கு கேரக்டரே சரியில்லை. இல்ல கேரக்டர் சரியில்லை, ஒரு மாதிரி டைப்பா இருக்கிறாங்க, ஒரு வினோதமா இருக்காங்க. ஆமா வினோதமா இருக்கிறாங்க, பிடிக்காது அதனால. ஓகே எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் கூட வரலாம். ரைட் பர்சன் வர வரைக்கும் வரலாம். யா ஆஃப் கோர்ஸ் 60 வயசு ஆகுற வரைக்கும் லவ் பண்ணிக்கலாம். பண்ணலாம். சூப்பர். ஓகே சூப்பர். 2 டீமே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டீங்க. சூப்பர், நல்லா கைத்தறல் கொடுத்துடலாம். லவ்ன்றது அன்பு சரிங்களா? அந்த அன்பை வந்து ரைட் பர்சன் கிட்ட ரைட்டான டைம்ல கொடுக்கலாம். ஸோ அதனால வந்து அவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வருத்திட்டு தனியா இருக்கிறத விட அடுத்து உங்களுக்கான கரெக்டான பர்சன் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி லவ் பண்றது தப்பு கிடையாது. ஓகே அட்லாஸ்ட் நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம், படத்தோட கிளைமேக்ஸ் வந்துட்டோம். எங்களை விட்டு பிரித்து கஷ்டமா இருக்கும், டோன்ட் ஃபீல் பண்ணாதீங்க. மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு ஷோல பார்க்கலாம். அன்டில் பாய். அது வந்து ஷோவை பார்க்கும்போது தான் ஃபீல் பண்ணுவாங்க. பார்த்துட்டுமே நான். ஓகே மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு ஷோல பார்க்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் ஆதித்யா லாக்ஸ் வித் மீ விஜே விக்கி இஷா காத்து கருப்பு கலை. பாய்.